ஒரு காலத்தில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தின் வீதிகளில் நடப்பதே பெரும் சவாலாக இருந்தது. நேர்த்திக்கடனாக சுற்றித் திரியும் பசுக்களும் பாயும் காளைகளும் திடீரென சாலையின் குறுக்கே சண்டையிடும். இதனால் கடைகள் நொறுங்கும், நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் சேதமடையும். வாகன ஓட்டிகள் மீது மாடுகள் மோதுவதால் உயிரிழப்புகள் கூட ஏற்படும். இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் இளைஞர்கள் சிலர் இதற்கு தீர்வு காண களத்தில் இறங்கினர். அதன் விளைவாக உருவானதுதான் வாய்ஸ் ஆஃப் திருபுவனம் என்ற வாட்ஸ்அப் குழு. தெருவில் சுற்றித் திரியும் மாடுகளை பராமரிக்க முடிவெடுத்த அவர்கள் நண்பர்களிடம் நிதி திரட்டி ஒரு புதிய கோசாலையை தொடங்கினர். சாலைகளில் சுற்றித் திரிந்து உயிர் பயத்தை காட்டிய 20க்கும் மேற்பட்ட மாடுகளை பிடித்து அந்த கோசாலையில் வளர்க்க ஆரம்பித்தனர். எங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா அந்த மாடு பிரச்சனை தான். இது ஒரு 30 வருஷமாக இந்த மாடு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்த அரசியல்வாதிகள்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லார்ட்டையும் நம்ம மனு கொடுத்துட்டோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே இப்போ வரைக்கும் எடுக்கலை. அது அடுத்தடுத்து மாறின கலெக்டர்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டெப்பாக வாய்ஸ் ஆஃப் திருப்பணம் மக்கள் நல அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அது மூலமாக ஒரு இளைஞர்கள்லாம் இணைச்சு திருப்பணத்தில் இருக்க இளைஞர்கள்லாம் ஒன்று இணைச்சு அதை கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு இந்த ஸ்கூல் ரெடி பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் என்னடா இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பிரச்சனை தீராதவங்க எத்தனையோ கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம். பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டாங்க, எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள். ஆனால் எதுவுமே முடியலை. இப்போ நம்மளால் நம்ம வாய்ஸ் ஆஃப் திருப்பணம் டீம்னால் ஏதாவது ஒன்று நம்ம அந்த மாடுகளுக்கு ஒரு தீர்வு காணணும் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்வு காண்டு என்ன பண்ணணும் அப்படின்றது. இந்த இடம் இந்த மாடுகள் யார் முதன்று 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் நேர்ந்து விட்டாங்களோ அவருக்கு சொந்தமாக அவங்களுக்கு சொந்தமான அந்த நிலம் இந்த இடம் பசுமடம்னே சொல்லி இந்த இடத்த அதுக்குன்னு ரெடி பண்ணாங்க. மாடுகள் நிம்மதியாக வாழ 2 பிரம்மாண்ட கொட்டகைகள், தாகம் தணிக்க தண்ணீர் தொட்டிகள், நிழல் தர மரக்கன்றுகள் என அந்த இடத்தையே சோலைவனமாக மாற்றியுள்ளனர். வைக்கோல், புண்ணாக்கு மட்டுமல்லாமல் வாரச்சந்தைகள், பழக்கடைகள் மற்றும் காய்கறி கடைகளில் வீணாகும் காய்கறிகளை தினமும் வாங்கி வந்து மாடுகளுக்கு வழங்கி வருகின்றனர். அது எல்லாத்தையுமே நாங்கள் திருப்பணத்தில் தன்னார்வலர்களாக பசங்களாக இளைஞர்களாக சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் திருப்பணம் ஒரு குழு ஆரம்பித்தோம். அந்த குழு மூலமாக நாங்கள் மாடுகளை பூரா முதல் கட்டமாக ஒரு 17-18 மாடுகளை உள்ளே அந்த கோசாலைக்குள்ளே அடைச்சிருக்கோம். ஊர் பொதுமக்கள் ஊரில் இருக்க தலைவர்களோட சப்போர்ட்டோடு இதை பண்ணியிருக்கோம். அதுபோக ஊரில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, இப்போ நாங்கள் இந்த மாடுகளை நாங்கள் கொண்டு கோசாலை சேர்க்குறதுன்றது முதல் கட்டமாக இருந்தாலும் அதுகளுக்கு நாங்கள் உணவு, இந்த பராமரிப்பு இதெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய வேலையாக இருக்குது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன். இப்போ என் கூட இந்த கோசாலையில் இந்த வாய்ஸ் ஆஃப் திருப்பணம் குரூப்பில் இருக்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே அவங்க ஃப்ரீ டயத்தில் தான் இந்த இடத்த பார்த்துக்கிறாங்க. இன்று சாதி மத பாகுபாடு இன்றி 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த குழுவில் இணைந்து தங்கள் சொந்த பணத்தையும் உடல் உழைப்பையும் தந்து கோசாலையை பராமரிக்கின்றனர். மாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் தற்போது தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். பையங்களாக சேர்ந்து ஒரு இடத்த இது பண்ணி அதில் மாடு கொண்டு அடைச்சி அதை பராமரிக்கின்றது கொண்டு அடைச்சிட்டோம். அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சரி பண்ணி பையங்க எல்லாரையும் முடிஞ்சளவு இந்த சந்தையில் தம்பி முன்னாடி சொன்ன மாதிரி சந்தையிலேருந்து இருக்க பொருட்களை வாங்கி வைக்கிறோம். இது போக என்னென்னா, சில பக்கத்தில் திருப்பணத்தில் இருக்க ஸ்கூல்லலாம் போதை ஆட்கள் அதிகமாக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேலி அடித்து எல்லாம் பண்ணி கொஞ்சம் எங்களால் முடிஞ்சளவு எல்லாருமே ஊருக்கு நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னே. அது போக என்ன, இப்போ அடுத்து பெரியாசி ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனையில் கழிவறையில் சுத்தமாக நல்லா இல்லை. அது போக சுற்றி நல்லா இல்லாதனால மண்ணு குப்பையில் அதிகமாக இருக்கனால அப்போ ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வாசலில் போட்டாங்க. அதெல்லாம் பொதுமக்கள் இடைஞ்சதுனால எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒயிட் வாஷ் அடித்து இப்போ அதை ஃபென்சிங் பண்ணி பூச்செடிகள் வச்சு பராமரிக்கிறதுக்கு வாய்ஸ் ஆஃப் திருப்பணம் இளைஞர்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊரிலும் இளைஞர்கள் இப்படி ஒரு கோசாலை அமைத்தால் சாலை விபத்துக்களே இருக்காது என திருபுவனம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மாடுகளை வெறும் விலங்காக பார்க்காமல் ஒரு உயிராக மதித்து நகரின் இன்னல்களை போக்கிய இந்த இளைஞர்களின் சேவை இன்று திருபுவனம் மக்கள் மனதில் நெகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து செய்தியாளர் சுப்பிரமணியன்.